ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ எப்படி நம்ம எடிப்பதுன்னு குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தள்ளிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்குங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் முன்னாடிட்டே இருக்கும். நானும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணாக்க வீடியோ ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த ப்ராஜெக்ட் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்வைட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ண செலக்ட் டெஸ்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் ஃபாண்ட் நம்ம ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோ. மட்டும் மேல் வெப்சைட்டில் த்ரீ பட்டனை கிளிக் பண்ண சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கட்டது மூணுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் இது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணாக்க இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரிஷ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க. எத்தனை பண்ணி ஸோ விடுங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணினா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட்டு ஓகேன்னு மட்டும் வந்து பண்ண கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி எடி பண்ண நம்ம பார்த்துலாமா? ஜஸ்ட்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் தான். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி அவங்களோட பர்த்டே டேட்டை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு லேட்டஸ்ட் கிளிக் போயிட்டு இதில் போயிட்டேன். ஸோ 18 இருக்கிறது வந்து பண்ணாக்க நான் வந்து 20 வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கீழே வந்து பண்ணாக்க பிப்ரவரி இருக்கா, ஜஸ்ட் அது கீழ் பேட்டஸில் போயிட்டு அவங்களோட மந்த் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே வந்து பண்ணாக்கிட்டீங்கன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலனாக்க இந்த கலர் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க மை டேர்னே இருக்குது. ஸோ அவங்களுக்கு யாரோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஹாப்பி பர்த்டே குயின் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணி அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஜஸ்ட் அண்ட் கிளிக் போயிட்டு எட்டஸ்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நம்ம பிக்கு தான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு 10 செகண்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு கீழே பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப் எனக்கு கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபண்டு கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அதில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடும். உங்களோட பிக்கு சைடு ஆடில் மட்டும் இந்த ஃபிட்டுன்றதை நீங்கள் செலக்ட் போயிட்டு அப்படியே பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடுக்கு ரவுஸ் பண்ணி ஜஸ்ட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஆட் ஆச்சு. ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்து வந்து பண்ணாக்க பிக் 2, பிக் 3, பிக் 4 வந்து பண்ண குரூப்புக்கு கொடுத்துருப்பேன். அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் ரீபாட்டர் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இதில் வந்து பண்ணாக்க ஒரு 2 குரூப் இருக்கும், உங்களுக்கு காட்டிடுறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த குரூப்பை நம்ம செலக்டட் குரூப் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பிக்கு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்டட் குரூப் போயினாக்க இந்த இடத்துல கீழே ஆரஞ்சுகள் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனலி நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பர்த்டே டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு பிக் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ வீடியோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிங்கனாக்கா இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் காய்ஸ்.